சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை சேர்ந்தவர் 24 வயதான சூர்யா. மெக்கானிக்கான இவருக்கும் புதுச்சேரி மூலக்குளத்தை சேர்ந்த ஸ்வேதா என்ற 21 வயது இளம்பெண்ணுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நாளடைவில் இந்த பழக்கம் இருவருக்கும் இடையே காதலாக மாறியுள்ளது. அதனைத் தொடர்ந்து சூர்யாவுக்கும் ஸ்வேதாவுக்கும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. திருமணத்திற்கு பிறகு சூர்யா புதுச்சேரி ஜீவனந்தபுரத்தில் வீடு எடுத்து தங்கியுள்ளார். இந்த தம்பதியினருக்கு 3 வயதில் மகள் ஒருவர் உள்ளார். இந்த நிலையில் காதல் திருமணம் செய்து கொண்ட ஸ்வேதா அடிக்கடி செல்போனில் மூழ்கி கிடந்துள்ளார். யாருடனாவது செல்போனில் பேசிக் கொண்டிருப்பது, இல்லை என்றால் சாட்டிங் செய்வது என்று எப்பொழுதுமே ஸ்வேதா செல்போனிலேயே இருந்துள்ளார். இது கணவர் சூர்யாவிற்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டு வந்துள்ளது. ஆனாலும் ஸ்வேதா கணவர் சூர்யா கூறுவதை கண்டுகொள்ளாமல் அனுதினமும் செல்போனே கதி என்று கிடந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் மனைவியின் நடவடிக்கையில் சந்தேகப்பட்ட சூர்யா ஒரே அடியாக ஸ்வேதாவின் கதையை முடித்துவிட வேண்டும் என்று நினைத்துள்ளார். அதற்காக சமயம் பார்த்து காத்திருந்த சூர்யா சம்பவ நாளன்று தனது 3 வயது மகளை அழைத்து கொண்டு தனது உறவினர் வீட்டில் கொண்டு விட்டுவிட்டு வந்துள்ளார். பின்னர் வீட்டில் இருந்த ஸ்வேதாவிடம் செல்போன் பயன்படுத்தாமல் குடும்பத்தை பார் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் ஸ்வேதாவின் கதையை சூர்யா முடித்துள்ளார். இதனிடையே வீட்டில் இருந்து அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் உடனடியாக ஓடி வந்துள்ளனர். அதனால் அங்கிருந்து சூர்யா தப்பி சென்றுள்ளார். அதன் பிறகு தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஸ்வேதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய சூர்யாவையும் தேடி வருகின்றனர். செல்போனில் அதிக நேரம் மூழ்கி இருந்த மனைவியை காதல் கணவன் கதையை முடித்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.